அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட இந்த மார்க் 7ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள், ஞானங்கள், அறிவுகள், போதனைகள், ஆலோசனைகள், வரலாறு, இயேசுவை பற்றின சத்தியம், எங்கள் வாழ்க்கைக்கு இன்றைக்கு வேண்டிய ஞானம், இன்றைய காலகட்டத்துக்கு இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய போதனைகள் அனைத்தையும் நீர் எங்களுக்கு போதித்து கற்றுத்தாரும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். பாரம்பரியம் பரிசுத்தமாக்காது என்கிற தலைப்பு. ஆமென். பாரம்பரியம் பரிசுத்தமாக்காது. பாரம்பரியத்தை ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள். நம்ம எல்லாருமே ஒரு கலாச்சாரத்திலிருந்து வருவோம். ஒரு ட்ரெடிஷன்லேருந்து வருவோம். நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு, நாம் பேசுகிற மொழி, நாம் உடுத்துகிற உடை, நாம் வாழ்கிற இடம், இதெல்லாம் பாரம்பரியம் என்று சொல்லுவோம். ட்ரெடிஷன், கல்ச்சர் என்று சொல்லுவோம். அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. நாம் தமிழர், நாம் இந்தியர், அவர் அந்த தேசத்துக்கார், இந்த தேசத்துக்கார், அவர் ஐரோப்பியர், அவர் ஆப்பிரிக்கர் என்றெல்லாம் தங்களுக்கென்று ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும். ஒரு அடையாளத்தை கொடுவதற்காகத்தான் இந்த கலாச்சாரம் இருக்கிறது. வி பிலாங் டு ட்ரெடிஷன். இதற்கு நாம் அவன்தான் என்பது தெரியும். உலகத்துல எந்த நாட்டுக்கு நம்ம போனாலுமே நம்மள பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க தமிழர் தானே. ஆமீன். இந்தியர்கள் என்று நம்மள அவங்களுக்கு தெரிகிறது. வெள்ளைக்காரங்க நமக்கு தெரியும். இன்னும் சில அந்த மங்கோலிய இன மக்கள் இருப்பாங்க. அது ஜப்பான், கொரியா, சைனா அப்படிலாம். அவங்கள எல்லாருமே நமக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனா அந்த ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஜப்பானியரை கூப்பிட்டு, இவர் தான் உங்க ஊரானா? இல்ல, பார்க்கறதுக்கு கொரியன் மாரி இருக்காரு அப்படின்னுவாங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இப்படி எல்லாம் தான் கலாச்சாரம் இருக்கிறது. அதற்கென வேர்கள் இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, நமக்கென வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் பலவிதமான மன்னர்கள் ஆட்சி செய்திருக்காங்களா? பாண்ட் இருக்கு. எ எ எங்க எங்க இட்லி எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க சப்பாத்தி எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க நூடுல்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? என்றெல்லாம் பாரம்பரியமான உணவுகள் இருக்கிறது. இந்த ஞானம் தலைமுறை தலைமுறை வருது. எங்க தாத்தா காலத்துல எப்படி பண்ணுவோம், அப்பா காலத்துல எப்படி பண்ணுவோம், தாத்தா காலத்துல கல்யாணம் இப்படிதான் பண்ணுவாங்க, பிள்ளைங்க பிறக்கும்போது எப்படி பண்ணுவார்கள் என்று பலவிதமான காரியங்களை நாம் செய்வோம். இன் செலிப்ரேஷன், துக்கத்துல, நல்லதுல, கெட்டதுல, வருங்கால தலைமுறைக்கு இதை நாம் சொல்லிக் கொடுப்போம். இதை கல்ச்சர்னு சொல்லுவோம். இதை பாரம்பரியம் சொல்லுவோம். ஆமென். நம்ம இந்திய நாடு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நாடு. ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா, அங்க வேற கலாச்சாரம் இருக்கும். நம்ம தமிழ்நாடே எடுத்துட்டோம்னா, ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா, அவங்க பேசுற தமிழுக்கும் நம்ம பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்க சமைக்கிற உணவுக்கும் நம்ம சமைக்கிற உணவுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா, நம்ம பேசுற மொழிக்கும் அவங்க பேசுற மொழிக்குமே வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை கலாச்சாரம், அதற்கென ஒரு மீனிங் இருக்கிறது, ஒரு ஒற்றுமை இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது, மொழி இருக்கிறது, கதைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் தான் கலாச்சாரம். ஆனால் திருச்சபையே, இன்றைக்கு இயேசுனுடைய செய்தியை கேட்க வந்த மகனே, மகளே, இந்த கலாச்சாரமோ, இந்த பாரம்பரியமோ உன்னை பரிசுத்தப்படுத்தாது என்பதை இயேசு இங்கே நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். ஒவ்வொருவருடைய கலாச்சாரத்துல ஒவ்வொரு காரியம் இருக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவோம் தானே? ஆனா ஸ்பூன்ல சாப்பிடுறவங்க கழுவ மாட்டாங்க. சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறவங்க கழுவ மாட்டாங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கலாச்சாரத்திலே கை கழுவிட்டு சாப்பிட மாட்டாங்க. கூட காலையும் கழுவிட்டு சாப்பிடுவாங்க. குளித்துவிட்டு சாப்பிடுகிற மக்கள் இருக்கிறாங்க. காலையில குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு குளிச்சுட்டு பிரேக் சா மதியம் குளிச்சுட்டு லஞ்ச், நைட்டு குளிச்சுட்டு டின்னர் சாப்பிடுறது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் தன்னை பரிசுத்தப்படுத்திவிடும் என்று நினைக்கிறது தான் தவறு. சுத்தப்படுத்தும். இங்கே சுத்தத்தை பேசுவதற்காக வேதம் இங்க வரவில்லை. அதுக்கு நிறைய மெடிக்கல் திங்ஸ் இருக்கு. நம்மை அவருடைய நிலைக்கு ஏற்றாற்போல சுத்திகரித்துக் கொள்ளலாம். என் ஸ்பூன் கிளீன் பண்ணா போதும்னு ஒருத்தன் சொல்றான். என் சாப்ஸ்டிக்க கிளீன் பண்ணா போதும் ஒருத்தன் சொல்றான். என் கைகளை சுத்தப்படணும்னு ஒருத்தன் சொல்றான். அவரவர் தங்கள் தங்கள் காரியங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும்போது, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இயேசு சுத்தத்தை கற்றுக் கொடுக்க இங்க வரவில்லை. சுத்தத்துக்கும் அசுத்தத்திற்குமான வித்தியாசத்தை இங்கே பேச வரவில்லை. அவர் பரிசுத்தத்தை பற்றி பேச வந்திருக்கிறார். என் மகனே, நீ எவ்வளவு சுத்தமாய் இருந்தாலும் நீ இந்த மண்ணுக்கு மண்ணாய் போக போகிறது உறுதி. அதை அவர் சொல்லிட்டார். உன்னை மண்ணில் நிறுத்தி நீ மண்ணுக்கு திரும்புவாய். நீ பரிசுத்தமாய் இருந்தால்
உன் ஆத்துமா மண்ணுக்கு போவாது, அது பரலோக பொண்ணுக்கு போய் சேரும் என்பதை தான் இன்றைக்கு அவர் கற்றுத்தரப் போகிறார். லாட் ஆஃப் ரிச்சுவல்ஸ், லாட் ஆஃப் ரிச்சுவல்ஸ், பலவிதமான பாரம்பரியங்களோடு அதிகம் நிறைந்த மக்கள் தான் இந்த யூத மக்கள். அவர்கள் பாரம்பரியத்தை சொல்லி குழப்பி விடுவார்கள். அவருடைய பாரம்பரியம் மோசையின் நியாயப்பிரமாணத்தை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வார்கள். மோசையோட நியாயப்பிரமாணம் ஒன்றும் சுத்தம் அசுத்தம் சுத்தம் அசுத்தம் என்று பேசவில்லை. உள்ளே ஒரு ஆழமான கருத்தை சொன்னது, பரிசுத்தம் என்பதை பற்றி. ஆனால் அவர்கள் விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு மோசேயிலும் பெரியவர், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தையே கொடுத்த இயேசு வந்திருக்கிறார். இயேசுவிடம் டைரக்ட் காம்பேக்ட் வருது, டைரக்ட் ஆர்கியூமெண்ட் வருது. இயேசுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, பாரம்பரியத்தை பத்தி பேசுறாங்க, அவர் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். எத்தனை பேர் உள்ள போய் ஆழமா படிக்கலான்றீங்க? பாரம்பரியம் நம்மை பரிசுத்தமாக்காது. ஆமென். உள்ள போலாமா? திருச்சபை இது 2 பகுதியை பிரிக்க போற. முதல் பகுதி, பாரம்பரியம் நம்மை பரிசுத்தமாக்காது. அது 1லிருந்து 23 வரைக்கும், 24 வரைக்கும், 25ஆம் வசனத்தாம் அதிகாரமுடைய அவிசுவாசிகளையும் இயேசு காப்பாற்றுகிறார். பாரம்பரியத்தில் இல்லாதவர்களையும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களையும் பரிசுத்தப்படுத்துகிறார் என்கிற ஆழமான கருத்தை தான் இன்றைக்கு படிக்க போறோம். முதல் பகுதினா ஒரு டிஸ்பியூட்ல ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. என்னங்க அப்படி ப்ராப்ளம்னு கேக்குறீங்களா? இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நேத்து பார்த்தோம், தம் வளர்ந்த ஊர்ல இருக்கிறார். அவர் வளர்ந்த ஊர் எது சொல்லுங்க பார்க்கலாம்? கலிலேயா. மறக்க கூடாது. என்ன ஊருங்க? கலிலேயா வந்து ஃபிஷிங் போர்ட், ஃபிஷிங் வில்லேஜ். அவங்க தொழிலே மீன் பிடிக்கிற தொழில். எல்லா இடமும் மீன் தான் இருக்கும். அந்த இடத்துல உள்ள மக்களுக்கும் இயேசு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, ஜெருசலம்ல இருந்து, சிட்டியில இருந்து, பட்டணத்திலிருந்து சில யூதர்கள் அங்கே வந்து பார்க்கிறார்கள். வருகிறவர்கள் பரிசேயர், வேத பராகரில் சிலராக இருக்கிறாங்க. இந்த பரிசேயர் என்பவர்கள் அவர்கள் ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள். இந்த வேத பராகரில் என்பது ஸ்கிரைப் என்னன்னா பைபிளை எழுதி பார்க்குறவங்க. அன்னைக்கு ஜனங்க பைபிளை படிக்க தான் தெரியும், சிலருக்கு படிக்க கூட தெரியாது, கேட்டுப்பாங்க. சிலர் படிப்பாங்க, சிலர் படிச்சு எழுதுவாங்க. இந்த படிச்சு எழுதுறது தான் வேத பராகர். எல்லாரும் வந்துட்டாங்க. இங்க ஜீசஸ் கையில பேச போறது சாதாரண மக்கள் இல்ல, அறிவாளிகள். இந்த பரிசேயர்கள் வந்து ரிச் ஜூவிஷ் லீடர்ஸ், ரிச் ஜூவிஷ் பிசினஸ்மேன் எல்லாம் அடங்கின ஒரு டீம். எல்லாரும் ஒன்று சேர்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் உடஞ்சி, அவங்க ஒருத்தர் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின் ஜீசஸ்க்கு எதிரான கொஸ்டினா இருப்பதினால் அவங்க ஒன்று சேர்ந்து ஜீசஸிடம் ஒன்று கேட்க போறாங்க. ப்ராப்ளம் என்ன பாருங்க, உங்களுடைய சீஷர்கள் 2ஆம் வசனம், கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்களை கண்டு குற்றம் பிடித்தாங்க. எப்படி சாப்பிட்டாங்க? கை கை சொல்லுங்க, கை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்ப நம்ம சர்ச்சில் கேரல்ஸ் நடந்துருக்குது. எத்தனை பேர் கேரல்ஸ்க்கு வந்து 1ஆம் தேதி அன்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 150 வீடுகள் தாண்டி 160 தாண்டி போயிட்டு இருக்கோம். உங்க வீட்டில் ஒரு பப்ஸ் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் கை கழுவிட்டு சாப்பிட்டீங்க? ஒருத்தர் கூட. ஏங்க டின்னர் சாப்பிடும் போது தாங்க நாங்கள் கை கழுவோம். லாஸ்ட் வீட்டில் இட்லி கொடுக்குறாங்க. என்னம்மா அப்பதான் கை கழுவுற இடம் எங்க இருக்கு? அப்படி சாப்பிடும். பப்ஸு ஏன் அதையும் கை கழுவணும்? ஆனா பரிசேயர் உங்க முன்னாடி இருந்தாங்கன்னா, நீ பப்ஸ் சாப்பிடும் போது கூட போய் கையை கழுவிட்டு, காலை கழுவிட்டு, முகத்தை கழுவிட்டு, தலைக்கு எண்ணெய் வச்சு, தலையை வாரி உட்கார்ற பொசிஷன்ல உட்காந்துட்டு அந்த பப்ஸ் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு வீடு தான் நீங்க சந்திக்க முடியும். இங்க ஜீசஸ் ஸ்பீடா போறாரு. மார்க்கு சுவிசேஷம் இது. 3 வருஷத்துல உலக ரட்சகர் உலகத்தினுடைய எல்லா வேலையும் செய்து முடிந்தது என்ன போறாரு? சாப்பிடும்போது கை கழுவலியா? ஆமென். இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா பரிசேயர் கூட சேர்ந்து, ஆமா 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 எங்க வீட்ல எல்லாம் எங்க பாட்டி இருக்கும், கை கழுவுனாதான் விடும், எங்க தாத்தா இருப்பாரு, சானிடைசர் போட்டு கழுவுனாதான் வருவாருங்களா? இல்ல பரிசுத்தத்தை பற்றி பேசுவீர்களா? We are not here to find fault with people. We are here to save people. மகனே மகளே, நமக்குள்ள இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த வேத பராருடைய ஆவி வேணாம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏங்க உடம்பு சரியில்லாதவங்களை காப்பாற்ற போறாருங்க, அசுத்த ஆவி பிடித்தவர்களை காப்பாற்ற போறாங்க. ஒரு இடத்துல போனா இந்த இடத்துல நான் யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு தான் நீங்க பார்க்கணும். யாருக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன். யார் மனம் நொறுக்கத்தோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ப்ரே பண்ண வந்திருக்கேன். யார் கட்டப்பட்டிருக்கிறீங்க, இயேசுனுடைய விடுதலை கூற வந்திருக்கிறேன் தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் யோசிக்க வேண்டும். தயவு செய்து மோசம் போகாதிருங்கள். கை கழுவல, கால் கழுவல, சாக்ஸ் போடல, ஷூ போடல, தலை வாரல, எண்ணெய் வைக்கல, வீடமா போடல, கிளீன் பண்ணல. நோ, திஸ் இஸ் டிமானிக் பியூர்லி. This will work against the kingdom of God. ஆமா, எல்லா இடத்துல எல்லா குறையும் இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்றீங்களா? இத மடி, அத மடி, டாய்லெட் கிளீன் பண்ணு, அத பண்ணு, இத பண்ணு, மோட்டார் அடி, பெயிண்ட் பண்ணு சொல்லினுக்கலாமா? அதுக்கு அழைத்திருக்கிறார். அதுக்கு அழைத்திருந்தார்னா அதுக்கு போலாம்.
அவர் பரிசுத்தமான வேலையை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அது சரியில்லை என்று சொல்லவில்லை. அதை செய்வதற்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள். கை கழுவலன்னு கேட்கறதுக்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள். நம் இயேசு கேட்க மாட்டார். எல்லாத்தையும் இயேசு கேட்க மாட்டார். நமக்கு இருக்கிறது ஒரு மனசு, நம்ம இருக்கிறது ஒரு வாய், நமக்கு இருக்கிறது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பரிசுத்தமாகுவதையும் பரிசுத்தமாக்குவதையும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஜெருசலேம்ல வந்திருக்காங்க. அவர்கள் சொல்கிறார்கள் கை கழுவ வேண்டும். They are eating bread with unwashed hands. There is a ceremony before eating. சாப்பிடுவதற்கு முன்பாக செரிமனி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு சொல்லிட்டா, யூதர்கள் செரிமனியிலே வேர் கொண்டவர்கள். அவங்க பைபிள் பேரு டோரா, அவங்களுடைய பழைய ஏற்பாடு பேரு டோரா. மன்னிக்கும், அவருடைய அது பேரு டனாக் என்று சொல்லுவார்கள். ட ந கா. டா என்றால் டல தோரா படிப்பாங்க, நால நபீம் படிப்பாங்க, கல கெத்துவீம் படிப்பாங்க. இதெல்லாம் பெருசு பெருசா தூக்கிட்டு வருவாங்க, ஜெபாலயத்துக்கு கொண்டு போவாங்க, அங்க வைப்பாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒரு ப்ரொசஷன், தூக்கிட்டு வரும்போது ஒரு ப்ரொசஷன். பைபிள் படிக்கிறதே ஒரு ப்ரொசஷன். அதை ரவிமார்கள் பண்ணுவார்கள். ஆமென். பிரித் மிலா என்று சொல்லுகிற சர்க்கம்சிஷன், பிள்ளை பிறந்து 8ஆம் நாளிலே அதுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பெரிய மீட்டிங். ஆமென். இது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா சாபத் பிரேயர். என்ன பண்ணுவாங்க? சாபத். ஆமென். அவங்க பண்ற பிரேயருக்கு வந்து டெஃபிலா என்று என்கிற பெயர். ஒவ்வொரு ஜபத்தையும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஆமா. இந்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்வது என்னவென்றால், முதல் பிறப்பை கர்த்தர் காப்பாற்றினார். ஆண் மக்களை கர்த்தர் காப்பாற்றினார். எல்லா ஆண்களுக்கும் செய்ய வேண்டும். ஆமென். இந்த சாபத், வீக்லி ரெஸ்ட் எல்லாம் பைபிள்ல இருந்தா பேசுவாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ல இயேசு தேவன் ஓய்ந்திருந்தார். யாத்திராகமத்துல கட்டளையாவே கொடுத்தார் 20ஆம் அதிகாரம். இந்த பிரேயர் என்பது டெஃபிலா, ரெகுலர் பிரேயர். தானியேல் எத்தனை முறை ஜெபித்தார்? சொல்லுங்க. அது பேர் என்ன பேரு? டெஃபிலா. தாவீது எத்தனை முறை ஜெபித்தார்? ஒரு சில 3 முறை ஜெபிச்சிருக்கார், ஒரு முறை 7 முறை. அது பேர் டெஃபிலா. டெஃபிலா பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு டெஃபிலானா என்னன்னு தெரியல. ப்ரே பண்ணியா? ஹேண்ட் வாஷிங். சும்மா இல்லைங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் போய் படிச்சு பாருங்க. அதுல போடப்பட்டிருக்குது 19ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரைக்கும். டெய்லி பியூரிட்டி, தினந்தோறும் செய்ய வேண்டும். ஆமென். மிக்வா என்று சொல்லுகிற ரிச்சுவல் பாத். குழந்தை பிறக்கும் போது குழந்தையும் குளிக்க வைக்கணும், பெண்களும் குளிக்க வைக்கணும். மென்சுரல் சைக்கிள், பெண்களுடைய வழிபாடு. அது முடிஞ்ச பிறகு ஒரு பிரேயர் இருக்கு. லேவியராகமம் 15-16 போய் படிச்சு பாருங்க. டயட்ரி லா, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்ப சமைக்கணும். பார் மிட்ஸ்வா, ஆம்பளை பையனா இருந்தா 13 வயசுல அவனை பொருத்தனை பண்ண வேண்டும். பெண்ணா இருந்தால் 12 வயதுல செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மிட்ஸ்வாட் என்று சொல்லுகிற பொறுப்புகளை அந்த பிள்ளைக்கு சொல்லி தரணும். நம்ம பிள்ளைங்களை இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா? உங்க பிள்ளைங்க படிக்கலன்னு நான் சொல்ல, உங்க பிள்ளைங்க பொறுப்பா இல்ல. அது நினைச்சாதான் பயமா இருக்கு. யூத கலாச்சாரத்துல ஒண்ணுக்குது மிட்ஸ்வாட் என்று சொல்லுகிற ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பா இருக்கிறாங்களா? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைங்களுடைய வளர்ப்பு விகிதத்துல ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணுங்க. பொறுப்பா இருக்கிறாங்களா? ஆமென். படிக்கிறாங்களான்றதை நான் இனிமே பார்க்க மாட்டேன். எப்படி இருக்கிறாங்களா? பொறுப்பா இருக்கிறார்கள். ஆமென். நம்ம இயேசு 12ஆம் வயதிலே கர்த்தருடைய பொறுப்பை ஏற்றினார். உங்களுக்கு தெரியும், என் பிதாவின் சித்தம் செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் உங்க கலாச்சாரம். நீங்க அங்க இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்ரெடிஷன் பார்த்துட்டே இருக்கலாம். வேலைக்கு போக மாட்டாங்க. அதுவும் அந்த லேவிய இன மக்கள் வேலைக்கே போக மாட்டாங்க. ரபாய் குடும்பத்துல பிறந்தீங்கன்னா அவங்க வேலையே அதுதான். ஃபெஸ்டிவல் பில்கிரிமேஜ். எல்லா பிசினஸ் மேனும் வருடத்துக்கு 3 முறை எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டும். என்னென்ன பண்டிகை சொல்லுங்க பார்க்கலாம்? பேஷா என்று சொல்லுகிற பஸ்கா, ஷாவோட், சுக்கோத். முதற்பலன் பண்டிகை தான் ஷாவோட். சுக்கோத் கூடார பண்டிகைக்கு போக வேண்டும். இது நம்ம சொல்ல, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. இது இல்லாம ரிச்சுவல் ஆஃபரிங் இருக்கு பாருங்க. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி. படிச்சிருக்கீங்களா லேவியராகமத்துல? அனைத்தும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. They were rooted with rituals. மோசேயினுடைய நியாயப்பிரமாணனாலே ரிச்சுவல் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது அவருடைய மிஷ்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தல்முதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய பாரம்பரியத்தை கேட்ட அனைவரும்
ஓ, உண்மையா இருக்க கூடுமோ? இந்த பாரம்பரியம் எல்லாம் பண்ணா மோசஸோட விருத்த சேதனம் எனக்கு பண்ணிருங்களேன். நானும் சபத்துக்கு வந்துடுறேன். நானும் 7 பண்டிகை கொண்டாடுறேன். நானும் யூதனா மாறிடுறேன். நானும் பரலோகம் போறேன்னு உள்ள ஈர்க்கிற அளவுக்கு பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கிற இந்த கல்ச்சரை இயேசு என்ன சொன்னார் என்பதை பார்க்க வேண்டும். இல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம். ஐயோ! நானும் யூதனா பொறந்தா நல்லா இருந்திருக்கும் ஐயா. அந்த ஆபிரகாம் வழியில பொறந்தா நல்லா இருக்கும். ஜீசஸ் வாஸ் கிறிஸ்டல் கிளியர் அபௌட் ஹிஸ் டீச்சிங். பார்க்கலாமா இயேசு என்ன பதில் சொல்லப் போகிறார்? வந்துட்டாங்க. நிறைய ஆசாரங்களை பற்றி சொல்லுகிறார்கள். என்ன பண்ணுவாங்களாம்? கடையிலிருந்து வரும்போது எங்கேருந்து வர்றாங்களா? வீட்ல இருந்தா ஸ்நானம் பண்ணாம சாப்பிட்டுறலாம். கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்களா? போய் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிருவாங்க? குளிச்சிரணும். ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க. செம்புகளையும், கிண்ணங்களையும், செப்பு குடைகளும், மனைகளையும் கழுகுதலும் வேறு அநேக ஆசாரங்களை கைக்கொண்டு வந்தார். மார்க் வந்து இதெல்லாம் எழுத ரெடியா இல்ல. நான் தனியா அந்த ஆர்டிகல்ஸ படிச்சு உங்களுக்கு சொன்னேன். மார்க் இதெல்லாம் எழுதல. அநேகம்னு போட்டார். நெறைய. a lot of things. அவர்கள் கை கழுவாமல் சாப்பிடுவதை பற்றி சொல்லும்போது இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க போகிறார். ஆமென். ஜீசஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாருன்னா மனசுல. எங்கங்க? கை இங்க வைங்க. ஆமென். நீங்க ஒவ்வொருத்தரும் இங்க தான் வாழுறீங்க. உங்கள் நினைவுகளில் தான் நீங்கள் வாழுகிறீர்கள். இந்த உடம்புல வாடகை வீட்ல இருக்கிறீங்க. இந்த உடம்பு நீங்க என்ன செஞ்சாலும் பரலோகம் போறத பத்தி பேச்சு இல்ல. ஏன்னா இந்த உடம்பு பரலோகம் போக போறதில்ல. உள்ள இருக்கிற மனிதன் தான் பரலோகம் போக போறான். அந்த வெளியில இருக்கிற மனுஷன் ஒரு 1000 அடி மேல போனாலே மூச்சு திணறி செத்து போயிருவான். இது பரலோகம், கோடிக்கணக்கான மைல் தூரங்கள் இருக்கிற பரலோகத்துக்கு நாம் போக போறோம். இயேசு ஒரு வார்த்தை ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. ஆச்சரியமா இருக்கிறது. இந்த ஜனங்கள் படிக்கலாமா 6th வெர்ஸ், தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். இப்பதான் நம்மலாம் மாற்றோம். ஸ்தோத்திர பலிகள் 1000 எத்தனை பேர் படிக்கிறீங்க? எந்த அளவுக்கு ரைமிங் வந்துச்சு தெரியுமா? எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு கோவமா மனச வச்சுட்டு கூட ஸ்தோத்திர பலிகள் சொல்ல முடியும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், சத்தம் போடாத, ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம், ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். என் மனசு அவர் கூட இல்ல, உதடு தான். ஒரே வார்த்தையில போட்டார். நீ 1000 பலி செலுத்தலாம் கூட பரவாயில்ல. உன் மனது என்னோட கனெக்டடா இருக்கு. தேவன் கையில என்னத்த கொடுக்க போறோம்? மனது. என்னதுங்க? தேவன் கையில என்னத்த கொடுக்க போறோம்? மனது. எதை தரப்போகிறோம்? உதடு அல்ல, மனது. உதடுகளினாலே என்னை தேடுகிறார்கள், இருதயமோ என் மகனே, என் மகளே, கர்த்தர் இன்றைக்கு உன் இருதயத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. உன் இருதயத்தை இயேசு நேசிக்கிறார். இந்த உடலுக்கு 1000 கலாச்சாரங்களை கொடுத்துவிட்டு, ரிச்சுவல்ஸை கொடுத்துவிட்டு கர்த்தர் பக்கம் போகலாம் என்று நினைக்காதே. man's tradition is nothing before God's will. ஒவ்வொரு கலாச்சாரமும் மனிதன் கொடுத்தது. இன்னைக்கு காலையில மார்னிங் டிவோஷன் 9 மணின்னு போட்டது யாரு? கர்த்தரா? நம்ம தான் போட்டோம் எல்லாம். ஆனால் இந்த மனது அவர் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். இட் இஸ் his will. ஆமென். 7ஆம் வசனத்திலே சொல்ல போகிறார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய, பாத்தீங்களா? எசாயா, இது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், உங்கள் இருதயங்கள் எனக்கு விரோதமாய் இருக்கிறது. but their heart is not for me. இதை ஆண்டவர் சொல்லுகிறார். they honor me with their lips but their heart is very far off. சொல்லிட்டு மாயக்காரரேன்ட்டாருங்க. யூ ஹிப்போக்ரிட். எவ்வளவு பவர்ல ஜீசஸ்க்கு? 30 வயசு தான் ஆகுது. வேத பராகருக்கெல்லாம் 70 வயசு, 80 வயசு. ஆசாரியர், பிரதான ஆசாரியர் எல்லாரையும் they claim கை கழுவிட்டா பரலோகம் போலான்னு. இயேசு சொன்னார், மாயக்காரரே, உன் இருதயம் அவருக்கு. ஒருத்தராலையும் நின்னு ஜீசஸ் கையில, ஜீசஸ் கையை மட்டும் கழுவல, என் மனசையும் கழுவி இருக்கிறேன்னு சொல்லவே முடியலங்க. டாபிக்கை தான் மாத்தி சண்டை போட்டாங்களே தவிர டாபிக் ரிலேட்டடா பேச முடியவில்லை. ஏன் கேட்குறீங்களா? அவர்கள் இருதயம் அசுத்தமாய் இருந்தது. இந்த இருதயத்தை சுத்தம் செய்வதற்கு எந்த ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உலக இரட்சகர் தன் இரத்தத்தை சிந்தினால்தான் அவர்கள் இருதயம் கழுவப்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் வெளியில என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் பரலோகம் போக மாட்டோம். இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய நம் உள்ளம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. மனுஷனுடைய பாரம்பரியத்தை பற்றி, கிண்ணங்களையும் செப்புகளையும் கழுவுகளை பற்றி இன்னும் அநேக சடங்குகளையும் சொல்றீங்க. 8th வெர்ஸ்ல சொல்றார்.
அவர்களை நோக்கி, உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது நன்றாயிருக்கிறது. You are rejecting the commandment of God to keep your tradition. What is the essence today? இன்னைக்கு எசன்ஸ் என்ன? கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுவேன். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவேன், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். நம்மள அறியாமலே நிறைய கல்ச்சர் நமக்குள்ள வந்துரும். செருப்ப கட்டிட்டு தான் உள்ள வரணும். ரைட்டா? இது எங்க நடந்துச்சு? மோசேயை பார்த்து சொன்னார், இது பரிசுத்தமான பூமி, பாதரட்சியை கழற்றி தூர போடு. இந்த செப்பல் போட்டா ஆண்டவர் நம்மகிட்டே வரமாட்டாருன்ற மாதிரி எவ்வளோ. செப்பல் போடலன்னா தான் வருவார். இன்னும் சில வெளிநாடுகள்லாம் குளிர் பிரதேசம், அந்த ஷூ தான் அவங்க காலை காப்பாற்றும். அவங்க ஷூ போட்டு உள்ள போயிடுறாங்க. எவ்வளோ ஆர்கியூமெண்ட், நிறைய ரிச்சுவல்ஸ். தெளிவா புரிஞ்சுங்க, மனசு, த ஹார்ட் மேட்டர்ஸ். இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இதயம் தான் பெருசு. ஆமா, கல்வன் அந்த சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டான். அவன் ஞானஸ்தானம் கூட எடுக்கலங்க. இன்னைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்றார். மனிதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அவன் இருதயத்தை பார்த்து காப்பாற்றுகிற உலக ரட்சகர் தான் இயேசு. அல்லேலூயா. யாருமே வந்து ஜீசஸ், நான் ஜீசஸ், இந்த நேரத்துல போய் நீங்க ட்ரெடிஷனை பேசிட்டீங்களா ஜீசஸ்? இயேசு ட்ரெடிஷனை பேச மாட்டார், டைரக்டா இறங்குவார். அவர் தான் உலகத்துல உள்ள ஸ்பீடி டாக்டர், அவர் தான் உலகத்தில் உள்ள ஸ்பீடான ஆம்புலன்ஸ், அவர் தான் உலகத்தில் உள்ள ஸ்பீடான ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸ். அவர் வானத்திலும் காப்பாற்றுவார். சொல்லுங்க, பூமியிலும் காப்பாற்றுவார், பூமியில் அடியிலும் காப்பாற்றுவார். அவர் பேசுகிற தெய்வம் அல்ல, கிரியை செய்கிற தெய்வம். வீணானவைகளை பேசுகிறவர் அல்ல, கலாச்சாரத்தை பார்க்கிறவர் அல்ல, காப்பாற்றுகிற கர்த்தர். For the spiritual mind this is nothing. ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்கிற மனுஷன், அவனுக்கு கண்ணுக்கு வேலையே இல்லைங்க. அவங்க கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. நேத்திக்கு ஒரு விஷயம் நான் படிச்சேன். இந்த யெரோபயாம்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டானா, இந்த இஸ்ரவேலை ரெண்டா பிரிச்சுட்டு போயிட்டான், தூக்கின்னு ஓட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை. சாலமோன் சரியில்லை. சாலமோன் சரியில்லாத போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த தாவீதோட ஃபேமிலியில இருந்தே இவனுக்கு இனிமே சரியா இருக்க மாட்டாங்கன்னு 10 கோத்திரத்தை எடுத்து அகியா என்று சொல்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே இந்த ப்ராஃபஸி வந்துருச்சு. அதனால இந்த யெரோபயாம் கையில போயிடும் அப்படின்னு தோணுது. இந்த யெரோபயாம் வந்து எகிப்துல இருந்து வரான். சாலமோன் செத்துட்டாருன்னதும் அது வரைக்கும் பயந்து ஓடி போய் கிடந்தான். ஏன்னா அவன் சாலமோன் இருக்கும் போதே எதிராக இருந்தான். அவன் எதிர்க்க வரும்போது இந்த தீர்க்கதரிசி போறார். போயிட்டு அவனை பார்க்கிறார். தான் புது சால்வை போட்டு கொண்டிருக்கிற தீர்க்கதரிசி அதை 12 கிழிக்கிறார். கிழிச்சு 10 அவங்க கையில கொடுக்குறாரு. சாலமோனோட ராஜ்யம் அவங்க பையன் காலத்துல உங்க கையில வரும்ன்றார். அவன் வாங்கிக்கிறான். ரொம்ப சந்தோஷமாகுது. புது தீர்க்க தரிசனம், நீ என் தாசனாகிய தாவீது போல நடந்தேனா உன் ராஜ்யமும் நல்லா இருக்கும்னு எப்பிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவனுக்கு கொடுக்குறாருங்க. லக்கி ஃபெலோல இவன் தாவீதும் கிடையாது, சவுலும் கிடையாது, ஒன்னும் எவனே தெரியாது. வாங்கிட்டாங்க. போய் ஆப்ரேட் பண்ணாம பாருங்க, அவ்வளோ கிரிமினல் மைண்டு. ஆண்டவர் தான் கொடுத்துட்டாரே. தாவீதின் வம்சத்திலிருந்து இந்த 10 கோத்திரத்தை தீர்க்க தரிசனமாய் பெற்றுக் கொண்டான். அதே மாதிரி நடந்துருச்சுங்க. 10ஐயும் தூக்கிட்டு போயிட்டான். சாலமோன் புள்ள சரியில்லை. அவனும் வரான் மீட்டிங்க்கு. சாலமோன் புள்ள ரொம்ப பெருமையா பேசினதை பார்த்தான். அவன் சொன்னான், எங்க அப்பாவோட ஈர்ப்போட இடுப்போட என் சிண்டு விரல் பாரமா இருக்கும்னு சொன்னான். யெரோபயாம் உட்காந்துங்கிறான் அந்த மீட்டிங்ல. அந்த 10-12 பேரோட உட்காந்துருக்கான். திரும்பி போகும்போது சொன்னாங்க, யெரோபயாம் நீயே ராஜாவாயிட. ஓகேங்கன்னு ஆயிட்டான். ஊருக்கு போன கையோட தான்லயும் பெத்தேல்லையும் பொன் கண்குட்டி வச்சுட்டான். யெரோபயாம் நான் வச்சா அப்படியே வாழ்ந்துடலான்னு பார்த்தான். பொன் கண்குட்டி வச்சா எல்லாம் பண்ணான். அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பையன் வந்து செத்து போயிடுவான்ற நிலைமைக்கு இருக்கிறான். அவன் ஒய்ஃபை கூப்பிட்டான். ஏய், எனக்கு ஒரு தீர்க்கதரிசி ஒரு 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 எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா, அதனால தானே நான் இங்க ராஜாவா இருக்கேன். நீ என்ன பண்ணு, அந்த தீர்க்கதரிசி கையில போயிட்டு வேஷம் மாறி, என்னதுங்க, என்னது, வேஷம் மாறி அந்த தீர்க்கதரிசி கையில போய் என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ கேளு, ஆமேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த தீர்க்கதரிசிக்கு ப்ராஃபட் அஹியாக்கு வயசாயிட்டு இருக்கோங்க. கண்ணெல்லாம் பழுத்த பழமா இருப்பார். யெரோபயாம் வயசாயிடுச்சு. அடுத்தது யார் ராஜாவானோம்? அவன் பையன். ஆனா பையன் எப்படி இருக்கு? சாக கணக்கா இருக்கு. அவன் உள்ள போகும்போது அவ உள்ள போறா, வேஷம் மாறி போறா, யாரோ ஒரு லேடி மாதிரி போறா. அவ கால் வெளியில இருக்கும் போதே தீர்க்கதரிசி கூட ஆண்டவர் பேசுவார். பலானவ வந்திருக்கா. இவர் இங்கிருந்தே கத்துவார், யெரோபயாமுடைய மனைவியா வா.
திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிசன்மெண்ட். இதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கார். நீங்க பாட்டு செப்பு குடம் சரியில்லை, கை சரியில்லை, கால் சரியில்லைன்னீங்கன்னா உங்கள் அழைப்பை வீணடித்து போவீங்க. யெரொபெயாம் டாப்பா, அகியா டாப்பா? சொல்லுங்க வாய் திறந்து. ஆகாப் டாப்பா, எலியா டாப்பா? உங்களுடைய அழைப்பு ஆகாபு போல இருக்கிறதா? உங்களுடைய அழைப்பு யெரொபெயாம் போல இருக்கா? உங்களுடைய அழைப்பு ரெகொபெயாம் போல இருக்கா? உங்களுடைய அழைப்பு சாமுவேலை போல இருக்கிறதா? உங்களுடைய அழைப்பு இயேசுவை போன்று இருக்கிறதா? நாம் இன்றைக்கு எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் பேசினா கூட என்னோட அழைப்பே நான் லூஸ் பண்றோம் போல, அந்த அளவுக்கு பிரச்சனைகள். நத்திங் ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறத பத்தி ஒரு ஆள் கேட்கல, உடம்பு சரியில்லாதவனை பத்தி பேசல, அதை பேசல, எதை பேசல, ஏதோ பேசுகிறார்கள். இந்த ஐயாவின் அபிஷேகம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போனதுனால ஸ்பிரிச்சுவல் டிசன்மெண்ட். இன்னைக்கு ஜீசஸ் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டிசன்மெண்ட் வரும். 2026ல கால் எடுத்து வைக்க போறோம். இன்னைக்கு புரிஞ்சுங்க, பிசிக்கல் விஷயம் அவசியம் தான். வீடு கிளீன் பண்ணோம், இந்த அட்டைப்பட்டி சரி பண்ணோம், பெருக்கணும், எல்லாம் பண்ணோம். ஆனா அதை காட்டிலும் நான் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். சொல்லுங்க, நான் சுகப்படுத்த வேண்டும், ஜனங்களை கர்த்தர் பக்கம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும், அடிக்ஷன் இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆமென். ஜீசஸ் இங்க ஸ்பெஷல் அனாயிண்டிங்கோடு இருக்கிறார். இவர்களிடம் பேசி முடிச்சாரு. இவங்க சொல்றது போல கேட்கவே இல்லை. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். ஆமென். அவங்களுக்கு எத்தனை சட்டம் இருக்குன்னு கேக்குறீங்களா? 611. தோரானாலே 611. 611 கட்டளை இருக்குது. +2 ஜீசஸ் கொடுத்தது. அத்தனையும் ஃபாலோ பண்ணும். அவங்க எதுவும் உருப்படியா ஃபாலோ பண்ண முடியாது. இதுல பிரதான கட்டளைகள்ல ஒண்ணுதான், உன் தகப்பனையும் தாயும் என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தானையும் என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. அப்படி பண்ணவன் என்ன பண்ண வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். ஆமென். அப்படி யாருன்னா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணும்? கொல்லப்படணும். இங்க நின்னுகிற பரிசேயர் சதிசேயர் எல்லாம் தகப்பனையும் தாயையும் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கனவீனப்படுத்திட்டாங்க. படுத்திட்டு தகப்பனை தாயை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. செய்ய வேண்டிய கடமையை செய்யல. அதனால ஆலயத்துல வந்து சொல்றாங்க, புதுசா ஒரு கலாச்சாரம் உருவாக்கிடும். கலாச்சாரம் பேரு குர்பானா. என்ன பேருங்க? குர்பான். நீங்க உங்க அம்மா அப்பாவை கனம் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆலயத்துல என்ன பண்றீங்க? பேர் என்னன்னு எழுதிருங்க. குர்பான். என்னங்க குர்பான்? தெரியும். காணிக்க பேர் படிக்கும் போது தெரியும். இவன் அவங்க அப்பாவை அடிச்சுட்டு வந்துக்கிறான், அம்மாவை அவமானப்படுத்திட்டு வந்திருக்கிறான். ஆமென். இது எங்கடா பைபிள்ல இருக்குதுன்னு இயேசு கேட்கிறார். எங்க இருக்கான்? எங்க? பைபிள்ல இருக்கு. You are making the word of God of no effect. தெளிவா புரிஞ்சுங்க. ஆண்டவருடைய வசனத்தை பேசிட்ட ஒரு மனுஷன், என்ன லிசன் பண்ணுங்களேன். ஆண்டவருடைய வசனத்தை பேசிட்ட ஒரு மனுஷன் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு அவசியம் இல்லாத பேசின பிறகு ஆண்டவருடைய வார்த்தை நோ எஃபெக்டிவா போகுது தெரியுமா? ஆண்டவர் மனசுல பேசுவார், இவ்வளோ நேரம் வார்த்தையை பேசின, நீ இங்க வந்து என் வார்த்தையே இல்லாம பண்ணிட்டிய. அதனால்தான் ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் உபவாசிப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதிலும் தரித்திருப்போம். ஜனங்களுக்கு உணவு உபசரிக்கிற வேலையில 7 பேரை தெரிந்து கொள்ளலாம் அதில் சொன்னாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசு மகாபிரபு தேவையில்லாத விஷயத்த பேசினா அவர் எவ்வளவு கோபப்படுகிறார் என்பது இங்க தெரியுது. கேட்கிறவங்க படித்த மேதைகள் தான். ஒரு மனுஷன் அவசியம் இல்லாத டாக் பண்றவனை படிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாதவன் இல்ல, அவன் எல்லாம் தெரிஞ்சவன் தான் அதை பேசுறான். அவன் தான் அந்த சப்ஜெக்டை பெருசாக்குறான். இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுதுங்க. வெயிட்டிங்ல இருக்காங்க. அற்புதம். நெக்ஸ்ட் ஜீசஸ் போனோம். ஜீசஸ் இன்னைக்கு யாரை சரிப்படுத்த போறீங்க? இன்னைக்கு யாரை சுகப்படுத்த போறீங்க? எத்தனை பிசாசுகளை ஓட்ட போறீங்கன்னு கேட்கல. நான் கை கழுவான் சாப்பிடுற மாதிரி இருக்கு. This is unrelated to the kingdom of God. ஆமென். ரிலிஜனை பத்தி பேச போறாருங்க. 14ஆம் வசனத்துல அவர் சொன்னார், ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். ஆமென். காதுல கை வச்சுக்கலாமா? மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ள போகிறது அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. The things that goes from outside to inside. வெளியில இருந்து உள்ள போவது. ஆமென். கை எடுத்துங்க காதுல இருந்து. வெளியில இருந்து உள்ள வருது நம்மை தீட்டு. சொல்லுங்க. ஸ்டமக் அப்செட் பண்றோம். நேத்திய சமோசா இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்றோம்? ஸ்டமக் அப்செட் பண்றோம். சப்பாத்தி और दही இல்ல 3 दिन का पुराना वाला 3 நாளுக்கு முன்னாடி இத சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? पेट गड़बड़ हो जाएगा. ஆனா இங்க தீட்டு பத்தி பேசுகிறார். தீட்டு என்பது என்ன? பாவம் உள்ளத்துல இருந்து வரும்னு சொல்லிட்டார். இங்க தான் மெயின் புரிஞ்சுங்க.
அடடடடா! பாவக்காய் செடி வெளியில முளைச்சு கசப்பா இருக்குது. கசப்பு என்கிற உண்மையான கசப்பு என் உள்ளத்திலிருந்து முளைத்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பாவக்காய் செடியில வர கசப்பு எங்க முளைக்குது? தரையில விளையுது. மனிதனுக்கே உண்டாக்குகிற கசப்பு எங்கருந்து வருது? உள்ளத்திலிருந்து. So beware of taking care of the ground which is inside you. உங்கள் உள்ளம் என்கிற நிலத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை இயேசு இங்கே சொல்லப் போகிறார். ஹல்லேலூயா! உள்ளம், இருதயம், சாப்பிட்ட சாப்பாடு வயிறுக்கு போகிறது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி பண்ணிக்கலாம். ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம். ஆமென். ரொம்ப டீஹைட்ரேட் ஆச்சுன்னா ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளத்திலிருந்து வருகிறது தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னார் பாருங்க. பொல்லாத சிந்தனைகள், இது சொல்றது ஜீசஸ்ங்க. விரல் விட்டு படிக்கும். மனுஷனுடைய இதயத்துக்குள்ள என்ன வருது? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு படும். இதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென், ஆமென். சத்தமாக ஆமென், ஆமென். அல்லேலூயா. பல வியாதிகள் மனுஷனுக்கு வருதுங்க. அது மனுஷனுக்குள்ள இருந்து தான் மனுஷனுக்கு போகும். இதே போலதான் இத்தனை பாவங்களும் மனுஷனுக்குள்ள இருந்து மனுஷனுக்கு போவோம். இந்த மனுஷனுக்குள்ள வளரும். அந்த மனுஷனுக்குள்ள வந்து அந்த மனுஷனுக்குள்ள போவோம். அந்த மனுஷனுக்குள்ள வளர்ந்து அந்த மனுஷனுக்குள்ள போவோம். உதாரணமா டிபி. டிபி ஒண்ணும் மண்ணுல இருந்து மேல வராது. மனுஷனுக்குள்ள இருந்து மனுஷனுக்கு போகுது. கொரோனா நம்ம கிட்ட இருந்து வந்து ஒரு கற்பாம்பூச்சி கிட்ட போய், கற்பாம்பூச்சி உங்க சக்கர டப்பாக்குள்ள போய் அப்படிலாம் வரல. டைரக்டா மனுஷன் டு மனுஷன் போகுது. எல்லா கிருமிகள், வைரஸ் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள் மனுஷன்ல இருந்து மனுஷனுக்குள்ள போகுது. கான்டாக்ட் ஆகுது. அதே போல தான் பொருளாசையும், கசப்பும், கபடும் எல்லாமே. நான் பொருளாசையோட ஒருத்தர் கையில பேசிட்டே இருந்தேன்னா, இந்த பொருளாசை இங்க இருந்து எங்க போகுது? அவருக்கு கண்டாமினேட் ஆக போகுது. உள்ளத்தை கவனமாய் பார்த்துக்கொள் என்று சொன்னார். பெருமையான ஒரு மனுஷன் கூட நீங்க ஒரு நாள்லாம் இருங்க. அடுத்த நாள் நீங்களே பெருமையா இருப்பீங்க. கோபக்காரன் ஒருத்தன் கூட நீங்க சுத்துங்க, நீங்களே கோபப்படுவீங்க. கொலைகாரன் கூட ஒரு நாளெல்லாம் போங்க, உங்களுக்கே அப்படி தோணும். திருடன் கூட நீங்க சுத்துங்க, உங்களுக்கும் திருட்டுத்தனம் வரும். கவனமாய் இரு, உன் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் என்று உலக ரட்சகர் சொன்னார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவர். யாருமே இதை சொன்னதே இல்லை. ஆமென். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிலிஜியஸ் எக்ஸ்டர்னலிசம். கை கழுவிட்டா வாழாப்பா, திருடன் திருந்துவான். உங்களை பார்த்து கேட்கிறேன், கை கழுவிட்டா திருடன் திருந்துவானா? முகத்தை கழுவிட்டா கொலைகாரன் திருந்துவானா? செப்பு குடங்களை கழுவிட்டா மனுஷனுடைய பாவம் பாதுகாக்கப்படுமா? டோன்ட் டாக் அபௌட் ரிலிஜியஸ் எக்ஸ்டர்னலிசம். திருச்சபையே உலகம் இதே தான் பேசுது. உலகத்தில் உள்ள பல மதங்கள், பல வழிகள் இருக்குது, எல்லாம் இதான் பேசுது. இயேசு மாத்திரம்தான் உன்னை என்னையும் இன்டர்னலா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சீஷர்கள் குழம்பிட்டாங்க. போன பிறகு, ஆண்டவரே இது என்னது ஆண்டவரே என்று கேட்டாங்க. அதற்கு அவர் பதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான், உனக்கும் புரியலையா என்று கேட்டார். நீங்களும் புரியாமல் இருக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை திரும்பி படிங்க. எங்க பைபிள் ஒரு உன்னதமான புஸ்தகங்க, நான் படிச்சேன்ற எண்ணத்தோட போகாதீங்க. திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வசனமாவது படிங்க. அலாரம் வச்சுக்கங்க. அந்த அலாரம் கிக்கி கிக்கி எதுக்கு அடிக்குது? கல்யாணத்துக்கு போறதுக்கா? ஸ்கூலுக்கு போறதுக்கா? குக்கர் ஆஃப் பண்றதுக்கா? இல்ல. இந்த அலாரம் என்ன வசனம் படிக்க ரிமைண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. அவர் வார்த்தை நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். தனியா இல்ல, கோடிக்கணக்கான மக்களோடு கூட்டி கொண்டு போகக்கூடிய கிருபை. அல்லேலூயா. ஆமென். உடனே அவங்க டென்ஷன் ஆகி இவரை கொல்லும்படி செய்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆமென். அவ்வளவுதான். ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இப்ப ட்ரெடிஷன்லே இல்லாத, என்னங்க, கையும் கழுவல, செப்பு குடமும் கழுவல, தலைக்கு எண்ணெயும் வைக்கல, தசம்பாகமும் கொடுக்கல, சேபத்துக்கும் கோயிலுக்கு போல, பார் மித்வாவும் பண்ணல, பாட் மித்வாவும் பண்ணாத சைரோஃபினிஷியன் விமன். ஜீசஸ் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டார். சைரோஃபினிக்கியால், தகுதி இல்லாதவள். சைரோஃபினிஷியா என்பது சீரியா தேசத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் பார்டர்ல உள்ள ஒரு கண்ட்ரி. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இத மார்க் மட்டும் இல்ல, மத்தேயு ரெக்கார்ட் பண்றார். ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சுங்க, மார்க் ரெக்கார்ட் பண்றாருன்னா புறஜாதி ஜனங்களுக்கு அதுல ஏதோ மெசேஜ் இருக்கு. மத்தேயு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா ஜூஸ்க்கு மெசேஜ் இருக்கு. இதுல மத்தேயு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். மத்தேயு தன்னுடைய 15ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்றார். ஏன்னா இது சைரோஃபினிஷியன், சீரியா பார்டர், யூத ஸ்திரீ அல்ல. நாங்க
எபிரேயர்ச்சி அல்ல. ஆபிரகாம் வழியில பிறந்தவளும் அல்ல. சேபத்து கொண்டாடுகிறவள் அல்ல. சொல்லுங்க. தசம பாகம் கொடுக்கிறவள், காணிக்கை கொடுக்கிறவள், யாவே தேவனை வணங்குகிறவளும் அல்ல. இந்த லேடிக்கு ஒரு ப்ராப்ளம். ஜீசஸ் முன்னாடி வந்துட்டா இவ்வளோ. ஜீசஸ் வந்து ஒரு ரபாய், ஜீசஸ் வந்து ஒரு நசரையன். ஜீசஸ் தொடக்கூடாது, பார்க்க கூடாது, ஜீசஸ் கிட்ட கூட போக கூடாது. அவ அங்க இருக்கணும். உலக ரட்சகர் தான் இந்த இயேசு. வந்து விட்டால் அவள் பிரச்சனையை சொல்ல போகிறாள். அவ என்ன சொல்ல போகிறானா, அவர் பாதத்தில் விழுந்தாள் நேரம். ஆமென். இந்த தீரு சீதோன் நீங்க மறக்காதீங்க. சைரோ பினிஷியன் என்பது தீரு சீதோன் நாட்டை சார்ந்தது. ரொம்ப யூதர்கள் டென்ஷன் ஆகக்கூடிய ஊருங்க இதெல்லாம். ஏன் தெரியுமா? ஏசபேல் வந்து இந்த சீதோன் நாட்டு ராஜஸ்திரி தான் ஏசபேல். இன்னைக்கு இஸ்ரேல் ரெண்டா பிளந்து போறதுக்கு காரணமே இந்த தீரு சீதோன் தான். அந்த ஊர்ல இருந்து ஒருத்தி வந்திருக்கா. அவ தன்னுடைய மகளுக்கு உள்ள பிரச்சனை. Her identity is unacceptable. Her geographical location is not acceptable. Her faith is not acceptable. She is believing some other gods and goddesses. But today, she is going to believe Jesus. நேத்து வரைக்கும் யாரோ அவ, இன்னைக்கு அவர் காலில் விட்டா. அவர் எப்படி காப்பாத்துறாருன்றதுதான். அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, நேற்று வரை உன் வாழ்க்கை எப்படி ஆகிலும் இருக்கட்டும், இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் உன்னை அவர் காப்பாற்றுவார். அவர் எந்த கலாச்சாரத்தையும் பார்க்க மாட்டார். ஜாதி மத பேதம் பார்க்க மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. வந்துட்டா, காலில் வந்துட்டா. அவருடைய பிள்ளைக்கு ப்ராப்ளம். அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு? பெண் பிள்ளைக்கு சொல்லுங்க, பிசாசு பிடித்திருக்கிறது. ஆமென். காலில் விழுந்து என்னை காப்பாற்றும், என் பிள்ளையை காப்பாற்றும் என்று சொல்றா. இயேசு கோபப்படுறார். அவர் சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை சொல்லுங்க நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். எங்க ஜீசஸ் திட்டாரா? ஜீசஸ் திட்டவே இல்லை. திருச்சபையே, கூட இருக்கிற பரிசேயர் சதிசேயர் அவங்கள அப்படிதான் சொல்லுவாங்க. இது யாரோட வாரிசு? ஏசபேலோட வாரிசு. அகாப் காலத்துல இருந்து வருது. தீருல இருந்து சீதோன்ல இருந்து நல்ல செய்தி வந்ததுல. சாலமோன் காலத்துல எருசலேம் தேவாலயம் கட்ட அந்த மரங்களை கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் வெறும் பேட் ஃபெலோஸ். தீரு சீதோன் குட் ஃபெலோஸ் கிடையாது. அவங்க கையில கத்துக்கிறது ஒண்ணுமே இல்லை. நாய்கள் என்று சொல்லுகிறார் தீரு சீதோன். அந்த சைரோ பினிஷியன் விமனை பார்த்து இந்த லேடி என்ன பண்ணிருக்கணும்? கோச்சிட்டு தானே போயிருக்கணும். ஆமேன். உங்களுக்கு அற்புதம் வேணும்னா கோச்சிட்டு போகாதீங்க. ஆண்டவர் காலிலே இருங்க. உங்களுக்கு அற்புதம் உங்களை தேடி வரும். தொடர்ந்து போராடுங்க. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? சாதாரணமா வேணாம், அற்புதமா வேணும். எனக்கு அற்புதமா சர்ச்சுக்கு லேண்ட் வேணும், அற்புதமா குழந்தை பாக்கியம் வேணும், அற்புதமா திருமணம் நடக்கணும், இல்ல அற்புதமா காசு வேணும், அற்புதமா வேலை வேணும். அவளுக்கு ஹர்ட்டிங் சிச்சுவேஷன் நடக்குது. தெளிவா புரிஞ்சுங்க. மனசு ஹர்ட் ஆயிடுச்சு. மனசு ஹர்ட் ஆயி ஏப்பா மனசை உடுப்பா, உன் ஆத்மாவை பாருப்பா. என்ன எவ்வளவு நாள் மனசு மனசு மனசுன்னு கிடக்க போற? உன் மனசு ஹர்ட் ஆகிட்டு தானே இருக்கு. உன் மனசு வந்து பஞ்சை போன்று ரொம்ப சாஃப்ட் ஆனது. அது உடஞ்சிரும், இடிஞ்சிரும், எல்லாம் பண்றோம். கர்த்தரிடம் வந்தால் உன் மனதையும் காப்பாற்ற, உன் ஆத்மாவையும் காப்பாற்றும். இந்த லேடி மனசு உடைகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு தருவது இல்லை. அவ மனசு உடைதலின் மட்டிலும் நொறுங்கின இருதயத்தோடு சொன்னாள், ஐயா ரபி போதகரே, பிள்ளைகள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றாள். கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. அதே பரிசேயர் சதிசேயர் எல்லாரும் நிற்கிறாங்க. அவளுடைய தாழ்மையை பார்த்தார், அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். அவள் இயேசுவை விசுவாசித்தார். சொல்லுங்க, என்னதுங்க? இன்றைக்கு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், பரிசேயர் சதிசேயர் நிற்கிறாங்க. யாரையும் பார்க்கவில்லை. அவள் அவரை மாத்திரம் பார்த்தாள். நீங்களும் இன்னைக்கு என்ன பார்க்காதீங்க, அவரை பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க, உங்களை பார்க்காதீங்க, சுத்தி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க, கிறிஸ்டியன்ஸை பார்க்காதீங்க, லீடர்ஸை பார்க்காதீங்க, ஜப குழு நடத்துறவங்கள பார்க்காதீங்க. அவரை பாருங்க. அவர் என்ன சொல்றார்? அவர் என்ன சொல்லுகிறார்? ஃபேமஸ் கோட் தெரியுமா? மதர் மேரி. மதர் மேரி என்ன சொன்னாங்க தெரியுமா? வேலைக்காரரை கூப்பிட்டு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இதுக்கு மேல யாருங்க ஜீசஸை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம்? இன்னைக்கு உலகமே மதர் மேரியை வணங்குகிறது. போப் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்க வந்து கோ சேவியர் கூட கிடையாது. ஜீசஸ் கூட நின்று காப்பாத்துறவங்க கூட கிடையாது. ஜீசஸோட தாய் என்கிற ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இருக்கு. ஆமென். அவங்கள ஒரு செயிண்டா கருதுறோம், பரிசுத்தமானவர்கள். ஆனால் கோ சேவியர் கிடையாது. ஜீசஸ் மட்டும் தான் சேவியர். அவர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அல்லேலூயா. நீ போ, உன் வார்த்தை நிமித்தம் உன் பிள்ளை சுகமாக்கினாள். நீ என்னை விசுவாசித்தால் அல்லவா? நம்பினார் கைவிடப்படுவதில்லை. யாரை நம்பினார்? கர்த்தரை நம்பினார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மிரக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க.
இதுல. செகண்ட் மிரக்கல் வந்து ஒரு மனிதனுடைய கண்கள் தெளிவாய் இல்லை, அவனை குணப்படுத்தும்படி விரும்புகிறார். அந்த மனிதனும் அங்க வந்துட்டான். அந்த பேசேஜ் நீங்க பார்த்தோம் என்றால், அப்பொழுது அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் 32ஆம் வசனம், மன்னிக்கவும், கொன்னை வாயுடைய ஒரு செவிடன் அவனிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்னார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாருங்க? இப்பதான் படிச்சீங்களே, சொல்லுங்க. அராமிக் வேர்டு சொல்லுங்க. அந்த வேர்டு அராமிக் வேர்டு எப்பத்தா. ஜீசஸ் பேசுற மொழி அராமிக் மொழி. ஆமென். ஹீப்ரு ஜீசஸுக்கு தெரியும், கிரீக் ஜீசஸுக்கு தெரியும். ஆனா இயேசு போதித்த மொழி என்னதுங்க? அராமிக். எப்பத்தா, மாரநாதா, இதெல்லாம் என்ன வேர்டு? அராமிக் மொழி. ஆமென். அல்லேலூயா. இந்த இந்த அராமிக் மொழி வந்து ஹீப்ரு மாதிரியும் இருக்கும், அரபிக் மாதிரியும் இருக்கும். அந்த காலத்துல இயேசு வாழ்ந்த காலத்துல மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக அதிகமாக பேசப்பட்ட மொழி இதுதான். நம்ம ஹீப்ரு மொழி போலே அதுவும் 22 ஆல்பபெட் உள்ள ஒரு மொழியாக்கும். அல்லேலூயா சொல்லாமா? எபிரேய பைபிள் இந்த மொழியில இருக்கு, தல்முத் இந்த மொழியில இருக்கு, நியூ டெஸ்டமென்ட் இந்த மொழியில இருக்கு. இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டமான மக்கள் இதை பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய குடும்பத்தில் வந்தவர்களுக்கு இந்த மொழி தெரியும். ஒரு ஆமென் சொல்லாமா? இந்த மொழியை இயேசு பேசினார். ஆமென். இந்த மொழி ஹீப்ரு மொழியிலிருந்து தன்னுடைய 22 ஸ்கிரிப்டை வாங்கி கொண்டு ஹீப்ரு போல இருக்கிறது. ஏன் அராமிக் மொழி என்றால், அந்த காலத்துல ஹீப்ரு மொழி அழிகிற ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. அப்ப அருகினிலே வளர்ந்து வந்த ஒரு மொழியாக்கும் இந்த அராமிக் மொழி. கிரேக்க மொழி வளர்ந்து வந்த பிறகு எல்லா மொழியும் அடங்கி விட்டது. இந்த அராமிக் மொழியில இயேசு அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாருங்க? ஏப்பத்தா. எப்பத்தா என்றால் திறந்திடு என்று அர்த்தம். ஆமென். திறப்பாயாக. miraculously restoring the hearing and speech. காதையும் தொடுறாரு, நாவையும் தொடுறாரு. அவனுக்கு இயர்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஆமென். ஆமா, அவனுடைய மவுத்லயும் ப்ராப்ளம். இயர்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகுறது ஈஸிங்க, வாய் திறக்கிறது கஷ்டம். எப்பத்தா என்று சொன்னார். காதும் திறந்தது, வாய்களும் திறந்தது, ஆண்டவரை துதித்தார். இன்னைக்கு நீங்க கலாச்சாரத்தை பெருசா பேசிட்டு இருந்தீங்கன்னா, ரிச்சுவல்ஸை பெருசா பேசுனீங்கன்னா அற்புதம் செய்ய முடியாது. அது ஒரு சைடு போகட்டும் விட்டுட்டு அற்புதத்தை பேசுனீங்கன்னா அற்புதம் நடக்கும். இயேசு கலாச்சாரத்தை பத்தி பேச வேண்டியவர். நான் கேட்கிற அந்த அண்ணா காய்பாவை பார்த்து, யாருடா நீங்க? அப்பா யாரு? இயேசு கேட்டிருக்கலாம். இயேசுவோட அப்பா யாரு? தாவீது. கரெக்டா? தாவீதின் மகன் தானே? எருசலேம்ல அமர்ந்து கொண்டிருக்கிறானே ஏரோது, நீ யாருடா? எருசலேம் யாருது தெரியுமா? எங்க ஜீசஸோடது, அவங்க தாத்தாவோடது. எருசலேமுக்கு பேர் என்ன தெரியுமா? தாவூத்பூர், the city of David. யாரோடது? இயேசு. பேசினாரா ஒரு இடத்துலயாவது? பட்டா என் பேர்ல இருக்குதுன்னு இயேசு காட்டினாரா? காட்டல. உலக ரட்சகர். அண்ணா காய்பா, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை யாராவது பார்த்து உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிற தேவாட்டு குட்டின்னு ஒரு ரபாய் சொன்னாங்களா? சொன்னாரே யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் யாரு? ஆரோன் வழியில வந்த அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மெயின் பிரதான ஆசாரியனே யோவான் ஸ்நானகன் தான் இருக்கணும். அந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவை பார்த்து தேவாட்டு குட்டினார்னா, பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இயேசுக்கு இருந்தது. ரிச்சுவல்ஸை பத்தி இயேசு தான் பேசி இருக்கணும். பேசல. அவர் ஆவிக்குரிய காரியத்தை பத்தி பேசினார். கையில பைபிள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஆவிக்குரிய காரியத்தை பத்தி தான் பேசுவேன். ஆமென். பாருங்க, என்ன பாருங்க, சாப்பாட்டு பிரச்சனை வருமா வராதா? வரும். ஆனா எதை பத்தி பேசுவோம்? சுத்தமா இருக்கிறத பத்தி பிரச்சனை வரும். ஆனா எதை பத்தி தான் பேசுவோம்? வேதத்தை பத்தி தான் பேசுவோம். மக்களை குறை கூறுகிற நிலை வரும். நாங்கள் குறை கூற மாட்டோம், அற்புதம் செய்வோம். சொல்லுங்க, குறை கூற மாட்டோம், அற்புதம் செய்வோம். குறை கூற மாட்டோம், அற்புதம் செய்வோம். விடுதலை கொடுப்போம். கட்டப்பட்ட மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அப்படியே எழுந்து நின்று அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கலாம். ரா காதா லாபா ஷாதா ராபா 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 ரீதா லாபா. வாங்க வாங்க வாங்க, விடுதலையோடு சோர்ந்து போகாதீங்க. மாமிசம் பலவீனம் உள்ளதான், ஆவியே உற்சாகம் உள்ளது. ரே கேதலா பௌஷா ரபதா லபதி ரபா 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 பலதி அஷதர பலதி அந்தனர பாக்கர பலபதர பலபா ஓரி பலதி அஷபர பலபாக்கர பலபர பலபா. எங்களை காண்கின்ற தேவனே, எங்களை காக்கின்ற தேவனே, எங்களோடு கூட இருக்கின்ற எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே, அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. தண்ணீர் மீது நடந்தார் அவர், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார் அவர், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. சுவா அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே, 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 அவரே. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தேவனே, மார்க் 7ஆம் அதிகாரத்திலப்பா எங்களோட பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. நீ சொன்ன சத்தியங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இதுவரை எங்களை பேசின தேவன் இனிமேலும் எங்களை பேசணும் வச்சுக்கிறப்பா. எங்களை தாழ்த்துறோமே மாற்றுவரும் இயேசுவின் ஜனல பிதாவே, ஆமென். மார்க் 7ஆம் அதிகாரம் 27 29. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆங்கிலம் மேய்ச்சலுக்கு எடுக்கும் நாய்க்குட்டிகளின் பிள்ளைகளை சிந்துகிற துணிக்கைகளுக்கு தின்னுமே என்றாள். 29. அப்பொழுது அவர், நீ சொன்ன வார்த்தை நிமித்து போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்க போயிட்டு சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பார்க்குற இந்த ஸ்திரீ ஒரு புறஜாதியான ஸ்திரீ தான். அவள் ஆனா ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீ என் மகளுக்கு நீ சுகத்தை தந்துதான் ஆக வேண்டும், என்னுடைய மகளுக்கு நீ விடுதலை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆண்டவரை விடாப்பிடியாக பிடித்து ஆண்டவருடைய கடைசியில சுகத்தை பெற்று கொண்டாலாமே. அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற மகளே, ஏனென்றால் அந்த மகளுடைய விசுவாசம், இன்னைக்கு நான் ஆண்டவர்களிடத்திலிருந்து நான் சுகத்தை பெறாமல் போக மாட்டேன், இன்னைக்கு என்னோட மகளுக்கு நான் ஆண்டவர் சுகத்தை பெற்றுதான் கொண்டு செல்வேன் என்று விசுவாசத்துடன் கேட்டு ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப சென்றாலாமே. இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, நாம் கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசமா இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஒருவேளை நான் நிறைய முறை கேட்டுட்டேன் பிரதர், நான் நிறைய முறை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், இன்னொன்னு பதில் வரல. ஆண்டவர் என்னோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை ஒருவேளை ரிஜெக்ட் பண்றாரோ, இல்ல ஒருவேளை எனக்கு அவர் மறுக்கிறாரோ என்ன தெரியல, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் கடுகளவும் பதில் தரலன்ற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, மகளே நீ விசுவாசத்தோடு மீண்டும் போராடு, மகளே விசுவாசத்தோடு மீண்டும் என்னை கேள், மகளே நீ சோர்ந்து பார்க்காம இன்னும் என்னை நீ தேடு, இன்னும் என்ன பாதத்தை விசுவாசத்துடன் தேடு, நான் உனக்கு சுகத்தை தருவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாம இது விசேஷிதமாக கிறிஸ்துமஸ் மாதம் என்றாலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற மாதம். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர், ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார் என்று. ஆமென். எனக்கு நமக்கு மட்டுமல்ல, புறஜாதியான மக்களுக்கும் கர்த்தர் சுகம் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அந்த சுகத்தை தர வல்லவராக நாம் என்ன செய்யணும், அந்த மக்களை கர்த்தரிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும். ஆண்டவரே தகப்பனே, இன்னும் ஆண்டவர் ரட்சிக்கப்படாத மக்கள் உங்களிடத்தில் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆத்மாக்களும் ரட்சிப்பிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணில் மூடி கர்த்தரை பார்க்கலாமா? ஒருவேளை யாராலும் சோர்ந்து போயிருக்கலாம், என்னோட ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படலையே, ஆண்டவர் இதுவரைக்கும் எனக்கு சுகத்தை தந்த, இன்னும் என்னோட சரீரத்தை இந்த பலவீனம் போகலையே என்று நம்ம கேட்டுக்கொண்டு நம்ம பலமுறை ஜெபித்தும் பதுத்தரா சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை மீண்டும் முடிச்சு கேட்கலாம். ஆண்டவரே நீ தானப்பா சொன்னீங்க அப்பா, அந்த மகள் மட்டும் விசுவாசமாய் கேட்கும் போது, மீண்டும் மீண்டும் விசுவாசமாய் தொடர்ந்து கேட்கும் போது சுகத்தை தந்தீங்களப்பா. நாங்கள் ஆண்டவரே நாம் தகப்ப உண்மையாலே எங்களை மனது சோர்ந்து போயிருக்கிறது ஆண்டவரே, எங்களை செபங்கள் அப்பா கேட்கப்படுறது நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறப்பா. ஆனா இன்றைக்கு அந்த மகளுக்கு இந்த விசுவாசம் எங்களை நீ தாங்கப்பா. அந்த ஸ்திரீக்கு இருந்த ஒரு
ஆண்டவர் கிரேக்க சேர்க்க இந்த விசுவாசத்தை இயேசு நாமத்தை எங்களுக்கு நீ தாங்கன்னு ஆண்டவர் கேட்டு நம்முடைய ஜெபங்களை திரும்ப ஆண்டவர் கேட்கலப்பா. யார் யார் என்ன ஜெப குறிப்பு என்ன காரியத்தோட ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கலோ அந்த காரியத்தை திரும்ப கேட்கலாம். ஏசப்பா நான் சோர்ந்து போக மாட்டேன், நீர் எனக்கு கண்டிப்பா கொடுப்பீங்கப்பா. எனக்கு கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்காம வேற யாருக்குப்பா கொடுக்க போறீங்க ஆண்டவர்? உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்காம நீ வேற யாருக்குப்பா கொடுக்க போறீங்க ஆண்டவர்? உங்க பிள்ளைகளை நேசிக்காம நீ வேற யாருக்குப்பா செய்ய போறீங்க ஆண்டவர்? உங்க பிள்ளைகளை ஆச்சாப்பா, உங்க பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் போடுகிறப்பா. எங்க ஜெபங்கள் திருப்தி அடையட்டும் ஆண்டவர், எங்க ஜெபங்கள் திருப்தி அடையட்டும் சொல்லி ஆண்டவர் கேட்கலாமாப்பா? எங்களை திருப்தி படுத்துங்கப்பா ஆண்டவர், எங்க ஜெபங்கள் கேட்கப்படட்டாப்பா ப்ளீஸ் பா. தகப்பனே நீங்க இன்னைக்கு சுகத்தை தர நான் வீட்டுக்கு போக போறது இல்லப்பா ஆண்டவர். நீங்க என் காரியத்துக்கு விடுதலை தர உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமுத்திரம் கேட்கலாமா? அப்பா ஆண்டவரே என் குடும்பத்தை நீ ஜெபத்தை செஞ்சு கேட்டுதாமா ஆகணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் சொன்னீங்களப்பா, எங்களை திருப்தி செய்யுங்க சொல்லிட்டு வாய்களை திறந்து கர்த்தர்கிட்ட கேட்கலாமா? நம்மளுக்கு என்ன ஜெப குறிப்பு இருக்கலாம், எந்த காரியம் இருக்கலாம். ஒருவேளை இயேசு இன்னைக்கு நான் முதல் முறை நான் கேள்விப்படுறேன், ஓ இயேசு நான் எனக்கு உதவி செய்வார். ஆமா அன்பான தேவச்சனமே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கும் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்றுதான் முதல் முறை நீ சுவிசேஷத்தை கேட்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். மகளே நீ கேள், மகளே நீ கேள் என்று கர்த்தர் சொல்கிறார். வாய்கள் தந்து கேட்கலாமா? இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் ரட்சகர், இயேசுவே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே 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 என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே இன்றைக்கு இந்த சீரோபெனிக்கியாளுடைய விசுவாசம் நமக்கு நம்முடைய உள்ளான மனிதனை தட்டி எழுப்பி இருக்கிறது. அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அசைக்க முடியாத விசுவாசமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அது தாழ்மையான விசுவாசமாக இருந்தது. She humbled before Jesus Christ. நமக்கு ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று தருகிற எதுவென்றால் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு கூட humility, தாழ்மை. The faith should be coupled with the humility. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னால என் ஆண்டவரை எதனால செய்ய வைக்க முடியும்ன்ற பெருமையோடு கூட இருக்கிறதா? நான் ஒரு ஃபாஸ்டிங் போட்டேன்னா என் ஆண்டவர் நான் சொல்றதை தான் கேட்பார்ன்ற பெருமையில இருக்கிறதா? அல்லது நம்முடைய விசுவாசம் தாழ்மையுள்ளதாக இருக்கிறதா? She respected Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவ்வளோ மரியாதையா அத்தனை பேருக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணி தன்னை அவள் தாழ்த்தினாள். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவுகளை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆட்டிடியூட இன்றைக்கு நம்ம திருத்தி கொள்ள போகிறோம். லெட்ஸ் ரிலை அப்பான் த mercy of God. ஆண்டவருடைய இரக்கத்தின் மீது என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அவர் அந்த சீரேப்பெனியக்காளுக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான காரியம் பர்சிவியரன்ஸ். பர்சிவியரன்ஸ் என்றால் தொடர்ந்து போறது. ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணாரு, ஆனாலும் மறுபடியும் அவர் ஆண்ட பின்னாடி தான் போனாங்க. இன்னைக்கு நம்ம சின்ன டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துட்டா, சின்ன பிரச்சனை வந்துட்டா நம்ம தூரமா போயிடுறோம். இல்ல, பர்சிவரன்ஸ். பர்சிவரன்ஸ்னா அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவரை விட போறது கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம ரிசீவ் பண்ற வரைக்கும், அவள் தன்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை தேடி கொடுக்கிற வரைக்கும் அவள் ஆண்டவரை விடவில்லை.
Though Jesus discouraged, though Jesus said no at first time, she did not leave Jesus. இன்றைக்கு ஆண்டவருடைய சிங்காசனத்தை, ஆண்டவருடைய கிருபாசன தண்டை கொண்ட நெருங்கக்கூடிய கிருபைய தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அவருடைய கிருபாசனத்துக்கிட்ட போயிடலாம். லெட்ஸ் கோ நியர் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அவருடைய கிருபாசனத்துக்கிட்ட போயிட்டு அவரையே அண்டி இருக்கலாம், அவருடைய பாதத்திலே தரித்து இருக்கலாம். இந்த 2025 இன்னும் சில நாட்கள்ல முடிய போகிறது. ஒருவேளை இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களோட பிரேயர் ரெக்வெஸ்ட் கேட்கப்படவில்லை என்றாலும் இன்னும் சிறிது நாட்கள்ல தேவனாகிய கர்த்தர் கேட்டு 2026க்குள்ள செல்லும் பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தோடு செல்ல தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். Do you believe Jesus this morning? இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாருங்கிறத நம்புறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த சீரேப்பினேக்களுடைய விசுவாசம் நம்மை மாற்றினதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனால, இயேசுவாகிய கிறிஸ்துவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில சகலமும் நன்மையாக ஏற்ற வேளையில நீங்க செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. I believe in you, Jesus Christ. I'm not going to look upon the situation. I'm not going to look upon the people. என்னை சுற்றியுள்ள மக்களை பார்க்க போறதில்லை, சூழ்நிலையை பார்க்க போறதில்லை. இவள் எப்படி உம்மையே நோக்கி பார்த்தாலோ நானும் உம்மையே நோக்கி பார்த்து உம்முடைய கரங்களில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டதுக்காக மக்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen, amen, amen. May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.